ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் ஒரு நட்சத்திரத்தின் தோல்வி. ஆசிரியர் நா. பார்த்தசாரதி. குரல் வெண்பா. ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். அவள் ஜோக் அடித்த போது எல்லாரும் சிரித்தார்கள். அவன் மட்டும் சிரிக்கவில்லை. செட்ஜில் அவள் நடுநாயகமாக அரசி போல் வீற்றிருந்ததையே அவன் பொருட்படுத்தியதாகவோ இலட்சியம் செய்ததாகவோ கூட தெரியவில்லை. அங்கிருந்த மற்ற எல்லாரும், புரொடியூசர், டைரக்டர் உட்பட, அவள் கவனிக்க வேண்டுமென்று நினைத்த போது கவனித்து, சிரிக்க வேண்டுமென்று நினைத்த போது சிரித்து, பதற வேண்டுமென்று நினைத்த போது உருகி நடந்து கொண்டார்கள். மூட் அவார்ட் ஆகி அவள் ஒத்துழைக்க மறுத்தால் கிட்டத்தட்ட 3/4 கோடி ரூபாய் முடங்கியுள்ள படம் மேலும் ரிலீஸுக்கு தாமதமாகிவிடும். அவளைப் போல ஒரு சூப்பர் ஸ்டாரை புகழ்ந்து தன்னை கட்டி காரியத்தை முடித்துக் கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவள் மனம் வைத்தால் தன்னுடைய ஜோக்குக்கு சிரிக்காத, தன்னை பொருட்படுத்தாத அந்த இளைஞனை வேலையை விட்டே துரத்திவிட முடியும். அவன் ரொம்பவும் திமிர் பிடித்தவனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு பெண்ணிடம், அதுவும் பல பேருடைய கனவுகளில் நிறைந்திருக்கும் ஒரு அழகிய சூப்பர் ஸ்டாரிடம் இப்படி அவன் அலட்சியமாக நடந்து கொள்ள முடியாது, கூடாது. தன்னை பற்றி அதிகம் பொருட்படுத்தாத அந்த இளைஞனை பற்றி நடிகை விஜயநளினி அதிகம் பொருட்படுத்தி சிந்தித்தாள். மனத்தை அலட்டிக் கொண்டாள். அவனை பற்றி யாரிடமாவது விசாரிக்க வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. வாட்டர் ப்ரூஃப் கடிகாரத்திலே தண்ணி நுழையாத மாதிரி சில பேரோட மனசிலே ஹியூமரே நுழையாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஹியூமர் ப்ரூஃப்னு அடைமொழி கொடுத்திட வேண்டியதுதான் என்று அவன் காது படவே ஜாடையாக அவள் கிண்டல் செய்த போது கூட அங்கிருந்த மற்றவர்கள் தான் அதற்காக நகைத்தார்கள். அவன் பிடித்து வைத்த பதுமையைப் போல் கருமமே கண்ணாக அன்றைய ஷூட்டிங்குக்கான ஸ்கிரிப்ட் கத்தையை சரிபார்த்து அடுக்கிக் கொண்டிருந்தான். அவ்வளவிற்கும் அவன் அதிக வயதானவன் கூட இல்லை. நல்ல உயரம், எடுப்பான நாசியோடு கூடிய முகம், கருந்திராட்சை குலைகளை தலையில் கவிழ்த்தார் போல சுருள் சுருளாக முடி. தன்னை விட 2 வயது கூடவா குறையவா என்பதை விஜயநளினியால் அனுமானிக்க முடியாமல் இருந்தது. அவன் அவளை பொறுத்தவரை ஒரு புதிராகவே தோன்றினான். இந்த வயதிலேயே இத்தனை மண்டைக்கணமா என்று வியப்பாயிருந்தது அவளுக்கு. ஒரு பக்கம் அது கர்வத்தின் விளைவு என்று தோன்றினாலும், மறுபக்கம் செட்டில் தன்னிடமோ மற்றவர்களிடமோ அவன் ஒருபோதும் ஒரு சிறிதும் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதில்லை என்பதும் நினைவு வந்தது. நல்லவன், ஆனால் ஜம்பக்காரன் போலும். பின் ஏன் அவன் தன்னை பொருட்படுத்தவில்லை? சாதாரண முகதாட்சண்யத்திற்காக கூட அவன் ஏன் சிரிக்கவில்லை? எல்லாருடைய மரியாதைக்கும் பயபக்திக்கும் உரிய நான் சொல்கிற ஒரு நகைச்சுவையை சபை நாகரிகம் கருதியாவது அவன் ஏன் ரசித்திருக்க கூடாது? ரசிக்கவே முடியாவிட்டாலும் ரசிப்பதாக ஏன் நடித்திருக்க கூடாது? வாழ்க்கை வசதிகளையும் முகதாட்சண்யத்தையும் கருதி எத்தனை பேர் எத்தனை பிடிக்காத விஷயங்களை விரும்புவதாகவும் ரசிப்பதாகவும் நடிக்கிறார்கள். அவனும் அப்படி ஏன் சமாளித்திருக்க கூடாது? ஏன் சமாளிக்கவில்லை? மிகவும் புகழ்பெற்ற, செல்வாக்கு நிறைந்த தன்னுடைய கோபத்துக்கு ஆளானால் பார்த்துக் கொண்டிருக்கிற வேலையை இழந்து தவிக்க நேரிடுமே என்கிற தற்காப்பு உணர்ச்சியே கூட அவனுக்கு ஏன் இல்லை? அவளை பொறுத்தவரை அந்த அழகிய, முகத்தில் சிரிப்பற்ற, சீரியஸான இளைஞனோர் ஆச்சரியமாகி போனான். தனியாக புரொடக்ஷன் மேனேஜரிடம் விசாரித்தாள் அவள். அவ்வளவு பெரிய நட்சத்திரம் ஸ்கிரிப்ட் அசிஸ்டண்டாக சேர்ந்திருக்கும் அந்த புதிய பையனை பற்றி விசாரித்த போது புரொடக்ஷன் மேனேஜர் பதறி போனார். ஏன் கேக்குறீங்க மேடம்? அவன் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டானா? நோ நோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லே. ரொம்ப ரிசர்வன் டைப் போல இருக்கு. எப்பவும் மூஞ்சிய ஊம்னு வச்சுக்கிட்டு. பெரிய படிப்பாளி, ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பையன். வேற வேலை கிடைக்காததாலே நம்ம வசனகர்த்தா சாரிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கான். கொஞ்ச நாள் எங்கேயோ காலேஜ்லயே ப்ரொஃபஸரா கூட இருந்தான். பழகத் தெரியாததுனாலே தான் அங்கேயும் தகராறு. சூதுவாது கள்ளம் கபடம் இல்லாமே, ஒளிவு மறைவு தெரியாம மனசுலே பட்டத பட்டுன்னு சொல்லிட வரங்க. எப்படி மேடம் முன்னுக்கு வர முடியும்? அவர் பேரு என்ன? அந்த பையனை மேடம் அவர் போட்டு அழைத்தது புரொடக்ஷன் மேனேஜருக்கு வியப்பை அளித்திருக்க வேண்டும். நீங்க அவனே சொல்லுங்க மேடம். உங்க அனுபவத்துக்கும் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் முன்னாடி. அவன் பேரு அழகிய நம்பி. இங்கே எல்லாரும் நம்பின்னு கூப்பிடுவோம். ஒண்ணுமில்லே, சும்மாத்தான் விசாரிச்சேன். அந்த ஆளு ஒரு மாதிரி எப்பவும் மொரோசா இருக்கிறதை பார்த்து யாருன்னு விசாரிக்க தோணுச்சு. ஏதாச்சும் தப்பு தண்டாவா நடந்துகிட்டா உடனே சொல்லுங்க. கணக்கு தீர்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் மேடம். இது நடந்து 4-5 தினங்களுக்கு பின் கோவளத்தில் ஓர் அவுட்டோர் ஷூட்டிங்கில் இடைவேளை லஞ்ச் டயத்தின் போதும் முன்பு நடந்தது போலவே ஒரு சம்பவம் நடந்தது. விஜயநளினிக்கு வீட்டிலிருந்து சுட சுட மணக்க மணக்க பகலுணவு கேரியரில் வந்திருந்தது. அதில் எல்லா முக்கிய ஐட்டங்களையும் சிக்கன் ரோஸ்ட் உட்பட ஒரு பிளேட்டில் எடுத்து வைத்து அவளே அந்த ஸ்கிரிப்ட் அசிஸ்டன்ட் நம்பியை கூப்பிட்டு, எடுத்துக்குங்க பிளீஸ் என்று புன்முறுவலோடு வேண்டினாள். கெஞ்சாத குறையாக இருந்தது அவளுடைய குரல்.
ஆனால் அவன்தான் கையோடு கொண்டு வந்திருந்த அலுமினியம் டிபன் டப்பாவை காண்பித்து, "நோ தேங்க்ஸ், நான் கொண்டு வந்திருக்கேன்" என்று மறுத்துவிட்டான். அவள் அப்படி தனக்கு வந்த சாப்பாட்டை தங்களுக்கு அவள் கையாலேயே பகிர்ந்து கொடுக்க மாட்டாளா என்று தயாரிப்பாளரும் டைரக்டரும் கூட ஏங்கித் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவனோ மறுத்துவிட்டான். "மேடம், அவனுக்கு கொடுத்து வைக்கலே, இங்கே குடுங்க, நான் காத்துக்கிட்டு இருக்கேன்" என்று டைரக்டர் அந்த பிளேட்டை பவ்யமாக கை நீட்டி வாங்கிக் கொண்டு அவள் அருகே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார். ஐட்டங்களின் ருசியை பற்றி புகழ்மாலை சூட்டிய வண்ணமே உண்டு முடித்தார். அப்படி சாப்பிடும்போதும் சாப்பிட்டு முடித்த பின்பும் விஜயநளினி உதிர்த்த ஜோக்குகளுக்காக எல்லாரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். அந்த சிரிப்பு வெள்ளத்தில் அவன் மட்டும் ஒரு தனித்தீவாக அசையாமல் இருந்தான். தனியே பக்கத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தீவிரமாக ஸ்கிரிப்டுகளை என்னவோ செய்து கொண்டிருந்தான். அவன் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதில் தவறாமல் ஒரு கண் வைத்திருந்த விஜயநளினி அந்த பக்கம் கையை நீட்டி வசனகர்த்தாவிடம், "உங்க அசிஸ்டண்ட்டுக்கு காது கேக்குமா இல்லையா?" என்று குத்தலாக வினவினாள். "காதெல்லாம் நல்லா கேக்கும், அதிலே ஒன்னும் கோளாறு இல்ல. ஆள்தான் ஒரு மாதிரி ரிசர்வன் டைப், கலகலன்னு பழக மாட்டான். மெத்த படிச்ச மேதாவிகள்லாம் அப்படித்தான் இருப்பாங்க போலிருக்கு" என்று வசனகர்த்தா விஜயநளினிக்கு சொல்லிய பதில் உட்பட எல்லாமே அவன் காதில் தெளிவாக விழுந்தும் அவன் அவற்றை பொருட்படுத்தியதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் அவள் மனத்திலோ அவன்தான் இருந்தான். சுற்றி அருகிலமர்ந்து பேசி சிரித்துக் கொண்டிருந்த யாரும் அவளை பாதிக்கவே இல்லை. பேசாமலும் சிரிக்காமலும் ஒதுங்கியிருந்த அவன்தான் அவளை பாதித்து ஏங்க வைத்திருந்தான். எரிச்சலாக வந்தது அவளுக்கு. புரொடக்ஷன் மேனேஜரிடம் சொல்லி ஒரே நிமிஷத்தில் அந்த திமிர் பிடித்தவனை வேலையிலிருந்து துரத்திவிட அவளால் முடியும். ஆனால் அதை செய்ய அவள் மனம் ஒப்பவில்லை. அந்த அழகிய இளைஞனை அவள் அழிக்க விரும்பவில்லை, ஜெயிக்கவே விரும்பினாள். ஒன்றை அழிப்பது வேறு, ஜெயிப்பது வேறு. அவனை ஜெயிப்பதிலுள்ள சந்தோஷம் அழிப்பதில் கிடைக்க முடியாது. ஒரு சிங்கத்தை அதற்கு தெரியாமல் மறைந்திருந்து சுட்டு வீழ்த்தி அழிப்பதை விட உயிரோடு பிடித்து கூண்டில் அடைத்து ஜெயிப்பதும், "இதை நான் தான் ஜெயித்தேன்" என்று பலர் அறிய பெருமிதப்படுவதுமே அதிக மரியாதைக்குரியவை. அவள் அந்த இளஞ்சிங்கத்தை அழிக்க விரும்புவதற்கு பதில் ஜெயிக்கவே விரும்பினாள். சௌந்தரிய தேவதை போல் தான் ஒருத்தி அங்கு இருப்பதை உடனிருக்கும் அத்தனை பேரும் உணர்ந்து ஒப்புக்கொண்டு மதித்து பயந்து பதறிக் கொண்டிருக்கும் போது அவன் ஒருத்தன் மட்டும் அதை உணராமலும் ஏற்காமலும் பயப்படாமலும் பதறாமலும் பணியாமலும் இருந்தது அவளை என்னவோ செய்தது. அவள் வேறு எதை பற்றியும் யாரை பற்றியுமே நினைக்காமல் அதை பற்றியும் அவனை பற்றியுமே நினைத்து தவித்தாள். எவ்வளவோ முயன்றும் அவளால் அவனை மறக்க முடியவில்லை. மறக்க முயன்றாலும் அவன்தான் நினைவுக்கு வந்தான். அவனைத் தவிர வேறெதுவுமே நினைவில் இல்லை. 2-3 நாட்கள் கழித்து ஒரு இன்டோர் ஷூட்டிங்கிற்காக மேக்கப் அனெக்ஸிலிருந்து செட்டுக்குள் நுழையும் குறுகலான இடைவெளியில் அவள் அவனை நேருக்கு நேர் சந்தித்தாள். தற்செயலாக நேர்ந்த தவிர்க்க முடியாத அந்த சந்திப்பின் போது அவளும் தனியாயிருந்தாள், அவனும் தனியாயிருந்தான். அவனை ஜெயித்து மடக்கி போட இதுதான் சரியான சமயம் என்று அவளுக்கு தோன்றியது. கொஞ்சம் துணிந்தே செயல்பட்டாள் அவள். கருந்திராட்சை குலைகளாகச் சுருண்டு மின்னிய அவன் தலையில் வலது கரத்தை கொடுத்து அலைந்தபடி, "மிஸ்டர் நம்பி, உங்களுக்கு என்மேல் என்ன கோபம்?" என்று இதமான கனிவான குரலில் கேட்டாள். அவளது அழகிய சண்பகப்பூ விரல்களை தன் தலையிலிருந்து விலக்கியபடி, "மிஸ் விஜயநளினி, இதெல்லாம் என்ன? யாராவது பார்த்தால் தப்பாக நினைக்கப் போகிறார்கள்" என்று கடிந்து கொள்கிற குரலில் அவளை கேட்டான் அவன். "சொன்னால்தான் விடுவேன், சொல்லுங்க. என்மேல் உங்களுக்கு என்ன கோபம்?" "எனக்கா? உங்க மேலையா? இதென்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? உங்க மேலே கோபப்பட நான் யார்? பின்னே ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க?" "நான் காரணமில்லாம சிரிக்கிறதில்லே. மத்தவங்க சிரிக்கிறப்ப ஒப்புக்காக கூட சேர்ந்து சிரிக்கிற வழக்கமும் எங்கிட்ட கிடையாது. அதை நீங்க தப்பா புரிஞ்சிக்க கூடாது. என்னோட ஜோக் அவ்வளவு சுமாராவா இருக்கு? உங்க ஜோக் மத்தவங்களுக்கு பிரமாதமாகவே இருக்கலாம். உங்களுக்கு?" "எனக்கா? நான் சுசீப்" என்று சொல்லத் தொடங்கி வாக்கியத்தை முடிக்காமல் பாதியிலேயே நிறுத்தினான் அவன். "மத்தவங்க அத்தனை பேரும் சிரிக்கிறதும் பாராட்டுறதும் எனக்கு பெருசா படலே. நீங்க சிரிக்காததும் பாராட்டாததும் தான் பெருசா மனச உறுத்துது." "இஸ் இட்? ஐ ஆம் சோ சாரி மிஸ் விஜயநளினி." மற்றவர்களைப் போல் அவன் செயற்கையான மரியாதையை அளித்து தன்னை மேடம் என்று கூப்பிடாமல் பேரைச் சொல்லியே கூப்பிட்டது அப்போது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. படப்பிடிப்பிற்காக மேக்கப் அனெக்ஸிலிருந்து அவள் செட்டுக்குள் நுழைந்தாள். சிறிது நேரத்தில் அவனும் அதே செட்டுக்குள் ஸ்கிரிப்ட் கத்தைகளுடன் வந்தான். படப்பிடிப்பு நிற்காமல் தொடர்ந்து பகல் 1 மணி வரை நடந்து கொண்டிருந்தது. சோக உணர்ச்சி நிறைந்த சில கட்டங்களை அன்று எடுக்க வேண்டியிருந்தது. விஜயநளினி பிரமாதமாக நடித்தாள். ஷாட் எல்லாம் கச்சிதமாக ஓகே ஆயின. செட்டில் இருந்தவர்கள் மூக்கில் விரலை வைத்து ஆச்சரியப்படும் வண்ணம் அற்புதமாக தன் திறனை வெளிப்படுத்தினாள் சூப்பர் ஸ்டார் விஜயநளினி.
1:30 மணிக்கு மேல் பகல் உணவு இடைவேளைக்காக வழக்கம் போல் ஷூட்டிங் நின்றது. எல்லாரும் கும்பல் கும்பலாக சாப்பாட்டுக்கு பிரிந்து போனார்கள். விஜயநளினி, டைரக்டர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா, அவரது உதவியாளனான நம்பி என்ற அந்த இளைஞன் ஆகியோர் மட்டும் எஞ்சினார்கள். தன்னுடைய டிபன் டப்பாவை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட இருந்த நம்பியை அவள் கவனித்து விட்டாள். மிஸ்டர் நம்பி, எங்க கிளம்பிட்டீங்க? சும்மா இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று அவனுக்காகத்தானே ஒரு மடக்கு நாற்காலியை எடுத்து விரித்து போட்டாள். ஏற்கனவே நொந்து போயிருக்கும் அவள் மனத்தை மேலும் நோகச் செய்யக்கூடாது என்று கருதியோ என்னவோ அவன் மறுக்காமல் அந்த நாற்காலியில் அமர்ந்தான். எல்லாரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது தயாரிப்பாளர், சாப்பாட்டை விட உங்க ஜோக்ஸ் தான் ரொம்ப சுவையா இருக்கும், எங்கே தொடங்குங்க பார்க்கலாம் என்று ஆரம்பித்தார். எல்லாரும் அதை ஒப்புக்கொண்டு வரவேற்பது போல் சிரித்தார்கள். அவள் ஓரக்கண்களால் அவன் பக்கம் பார்த்தாள். அவன் சிரிக்கவில்லை. வேண்டா, வெறுப்பாக தட்டு தடுமாறி எதையோ சொல்லத் தொடங்கி, மன்னிச்சுக்குங்க, ஜோக் எதுவும் வரலே என்று அவள் ஆற்றாமையோடு முடித்தாள். அதற்கு பதிலாக தயாரிப்பாளர் ஏதோ ஜோக் அடித்தார். அதற்கு எல்லாரும் சிரித்தார்கள். அவளுக்கு சிரிக்க வரவில்லை. அவன் சிரிக்கவில்லை. சோக நடிப்பினாலே மேடத்துக்கு இன்னைக்கு மூட அவுட் ஆயிடுச்சு என்றார் தயாரிப்பாளர். சொல்லிவிட்டு அவளை கேட்காமலே பிற்பகல் ஷெட்யூல்களையும் ரத்து செய்தார். செட்டிலிருந்து காருக்கு சென்றபோது அவள் அந்த இளைஞனின் அருகே சென்று மலர்ந்த முகத்தோடு, ஒரு நாளுமில்லாத புதுவழக்கமாக போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டாள். அவனை அழிக்கவும் முடியாமல் ஜெயிக்கவும் இயலாமல் தானே அவனுக்கு தோற்றுப் போயிருப்பதை இப்போது அவள் தனக்கு தானே அந்தரங்கமாக உணர்ந்தாள்.